வணக்கம். நாம் இப்போ பிக் பாஸ் 9 சீசனுக்கு வந்துட்டோம். சீசன் 9ஓட ப்ரோமோ வந்து நேத்தே வெளியிட்டாங்க. அந்த ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி வந்து அந்த ப்ரோமோவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே தெரியல, ஒன்றுமே புரியல. இதுதான் அந்த ப்ரோமோவோட மொத்த கண்டென்ட்டே. அந்த கண்டென்ட்டை வச்சு ஒரு வீடியோ வந்து ஒரு ப்ரோமோவாகவே ஒரு 2 நிமிஷத்துக்கு 1 நிமிஷத்துக்கு 1.5 நிமிஷத்துக்கு போட்டிருக்காங்க. அதில் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடையிலேருந்து வெளியே வர்றாரு. அந்த கடையோட நேம் பார்த்தீங்கன்னா பிக் மார்ட். அதாவது பிக் பாஸ் அப்படின்ற பாஸை கட் பண்ணிட்டு மார்க்கை வச்சுருக்காங்க. பிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வரும். ஸோ அதில் வெளியில் வரும்போதே அந்த வாட்ச்மேன் வாங்கி எப்பயுமே நம்ம ஒரு கடைக்கு போனோம்னா என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு வாட்ச்மேன் வந்து அந்த பில்லை வாங்கி ஒரு கட் பண்ணுவார், பஞ்சிங் பண்ணுவார். அதை நம்மளே இது வரைக்கும் கேட்டதில்லை. எதுக்குங்க பண்ணுறீங்க அப்படின்னு. கடைக்கார் பண்ண சொல்கிறாங்க, நான் பண்ணுறேன் அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து அதை எந்ததுக்காக செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடையில் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நாங்கள் செக் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக ஒரு பஞ்சிங். ஸோ அதை வந்து அது தெரியல, எனக்கும் புரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் சொல்லிடுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃபிக் அந்த சிக்னலில் வந்து நிற்பாங்க. எல்லாருமே இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையாக இருந்தாலும் சென்னையில் தான் ரொம்ப டிராஃபிக் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். சென்னையில் வந்து ஒரு டிராஃபிக்கில் இருந்து போகிறதுக்குள்ளே நம்ம பெரும்பாடாயிரும். ஸோ அந்த டிராஃபிக்கில் வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்திருப்பாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிக்னல் போட்டோன்னா போ 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 எல்லோரும் லெஃப்ட் போ ரைட்டு போ அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாருமே அவசரமாக ஒரு உலகத்தில் இருக்கோம் அப்படின்றத காண்பிக்கிறதுக்கு அந்த டிராஃபிக் சிக்னலை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ யாருக்குமே எதுலேயுமே பொறுமை இல்லை, ஒன்றுமே புரியலையே, ஒன்றுமே தெரியலைன்ற அங்கேயே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரேம் காமிப்பாங்க. அந்த ஃப்ரேமில் என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜேஜிபி வந்து குழி நோண்டும். அந்த குழி நோண்டுறதை வேடிக்கை பார்க்குறதுக்கு ஒரு 100 பேர் நிற்பாங்க. சுற்றி ஒரு 50 பேர் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எதுக்கு நடக்குது, ஏன் நடக்குதுன்னு ஒரு கேள்வி கேட்குறத விட, ஸோ அந்த வேடிக்கை பார்க்குறதுலேயும் அந்த வீடியோ எடுக்கிறதுலேயும் எல்லாத்துக்கும் ஆர்வம் இருக்குது அப்படின்றத ஒரு மீன் பண்ணிட்டு அந்த இடத்தையும் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வேடிக்கை பார்க்க வேண்டிய இடத்துல வேடிக்கை பார்க்காம அங்கே வந்து வேறு வேலை பார்க்குறாங்க அப்படின்றத வந்து சூசுகமாக வந்து என்ன சொல்லியிருப்பார் பார்த்தீங்கன்னா, சினிமா தேட்டரில் வந்து சினிமாவை பார்க்காம அங்கே ஷார்ட்ஸை பார்க்குறாங்க அப்படின்றத மீன் பண்ணி அந்த இடத்துல சொல்லலாம். அதாவது செய்ய வேண்டிய இடத்துல செய்கிறத விட்டு செய்யக்கூடாத இடத்துல செய்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் காமிச்சிருப்பார். அதுக்கு அடுத்தது வந்து ஒரு பொண்ணு வந்து ரிவர்ஸ் எடுப்பாங்க காரை. அந்த காரு ரிவர்ஸ் எடுக்கும்போது பாட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணு ரிவர்ஸ் எடுக்கிறது தெரியாமல் பாட்டோட சவுண்டை கம்மி பண்ணிவிட்டு காரை ரிவர்ஸ் எடுக்கும். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், சவுண்டுக்கும் காரு ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாங்கன்ற மாதிரி சம்மந்தம் இல்லாமல் செயல்களில் ஈடுபடுறாங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டுவார். ஸோ அதுக்கடுத்து ஒரு ஆட்டோக்கார்ட்ட போய் ஒரு 3 இடத்துக்கு ஆள் ஏற்பட்ட போகுமா, அதில் இந்த ஒரு 3 இடத்துக்கு சொல்லி கேட்குறாருல, அந்த இடத்துக்கு வந்து போகிறதுக்கு அவர் வந்து வராது அப்படின்றார். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு 3 ஆப்ஷன் கொடுத்தேன், நீ எனக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடு அப்படின்றார். ஸோ இதெல்லாம் வந்து அந்த கண்டென்ட், அதாவது வரப்போகிற கான்டெஸ்ட்டுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து இருக்கும். 3 ஆப்ஷன் கொடுக்குறது, ஸோ இந்த செய்ய வேண்டிய வேலையை செய்கிறது, இல்லை சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறது, இந்த மாதிரி கண்டென்ட்லாம் அந்த பிக் பாஸ்க்குள்ளே இந்த வட்டம் வரும்போது வைப்பாங்க அப்படின்றத சிம்பாலிக்காக அந்த ப்ரோமோ வந்து சொல்லுது. ஸோ லாஸ்ட்டாக வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்க்கில் வந்து ஒரு சின்ன பையன் வந்து கேட்பாப்புல, இது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு சலான் அப்படின்ற மாதிரி. அது வந்து காதில் கேட்குறதுக்கும் கண்ணாடியை கலட்டுறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ அதையும் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, கண்ணாடி கலட்டுறதுக்கும் காதில் கேட்குறதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கண்ணாடியை கழட்டிட்டு அது கூர்ந்து கேட்கும். ஸோ காதுன்றது வேறு, கண்ணாடி போட்டு கண்ணு தெரியாததுக்கும் காது கேட்கறதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் வந்து அதை வந்து அந்த இடத்துல மீன் பண்ணி சொல்லியிருப்பார். ஸோ இதில் என்ன அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் 9 வந்து உங்களுக்கு பெரிய ஒரு விருந்தாக இருக்கும் அப்படின்றத மாத்திரம் நம்மளால் சொல்ல முடியுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அவர் விட்டுருக்க ப்ரொமோலேயே வந்து டிஃப்ரெண்ட்டாக அவர் வந்து ப்ரொமோவை வந்து டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. எல்லாருமே மக்களே வந்து கண்டுபிடிச்சிக்கிறட்டும் அப்படின்ற மாதிரி இந்த ப்ரொமோவில் அவர் சொல்ல வந்தது இதுதான். ஸோ இந்த பிக் பாஸில் வர்ற எல்லா கண்டென்ட்டுமே வேறு கேரக்டரில் இருப்பாங்க, வேறு சொசைட்டிலேருந்து வரலாம். ஸோ ஏன்னா இதில் இடையில வந்து ஒரு இங்கிலீஷ் டிக்ஷனரியை வேறு அவர் வந்து ரெஃபர் பண்ணியிருப்பார். ஸோ இந்த இங்கிலீஷ் டிக்ஷனரியை ரெஃபர் பண்ணுறத பார்த்தீங்கன்னா, இடையில ஒரு கண்டஸ்ட்டுக்கு தமிழே தெரியாத ஆள் கூட வரலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே அந்த கண்டஸ்டன்ட் பேசலாம். ஸோ அப்படி பேசும்போது அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக இவர் சிம்பாலிக்காக டிக்ஷனரியை பார்த்துற மாதிரின்னு தோணுது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள், எப்படி கண்டஸ்ட்லாம் வரப்போகிறாங்க அப்படின்றத. கண்டஸ்டன்ட்டும் இன்னும் 2 நாளில் வந்து ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எப்படியும் அதை நம்ம ஒரு ரிவ்யூவாகவே பார்த்துடலாம். ஸோ நீங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கடைசியாக நீங்கள் அந்த போஸ்டரை பார்த்தீங்கன்னா தெரியும், விஜய் சேதுபதி உட்காந்துருக்கிறதுக்கு பின்னாடி அந்த போஸ்டர் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்விக்குறி, ஒரு ஆச்சரியக்குறி,
அப்புறம் ஒரு கந்திஷ்டி பொம்மையோடது. அந்த கந்திஷ்டி பொம்மை பார்த்திங்கன்னா யமலோகத்தில் இருப்பாங்கள்ல, அந்த பொம்மையை மீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேள்வி, ஒரு ஆச்சரியமான, ஒரு த்ரில்லான ஒரு பிக் பாஸாக இந்த பிக் பாஸ் அமையும் அப்படின்றத மீன் பண்ணுறதா இந்த பிக் பாஸோட ப்ரோமோவோட லாஸ்ட்டு விஜய் சேதுபதி சொல்ல வர்றார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளோட இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மீண்டும் ரிவ்யூ நெக்ஸ்ட் ப்ரோமோ வரும்போது போடுறேன். நன்றி, வணக்கம்.